இங்கே அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே இங்கே வேலை வாங்கி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தாசும் மனோகரும். ஆமாப்பா, இப்படி எல்லாரையும் நம்ம வேலை வாங்குறோமே, இவங்க நிலா கிட்ட சொல்லிடுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் செய்யும். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நிலா வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளே இவனுங்களை ஒரு வழி பண்ணிடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத தாசு அப்படின்னு மனோகர் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோகரும் தாசும் இங்கே வர்றவங்களையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அட என்னப்பா, ஜூஸ் கொடுக்க சொன்னால் இன்னும் கொடுக்காம நின்றுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி பாண்டியனையும் பல்லவனையும் பார்த்து சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க. உங்கள் அண்ணன் இப்போ தான் இங்கேருந்து கிளம்பி அந்த பக்கமாக போனார். இங்கே பாருங்கப்பா, நம்ம வீட்டு விசேஷம் நம்ம தானப்பா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு இங்கே பல்லவனும் பாண்டியனும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சரி அதை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே வர சோழன் இங்கே நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பாண்டியும் பல்லவனும் எதுக்காக இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு கோவத்தோட வந்து, டேய் பாண்டி, ஏய் பல்லவன், நீங்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கோவத்தோட கேட்குறாங்க சோழன். அதுக்கு இல்லைண்ணா, நம்ம வீட்டு வேலை தானேண்ணே, நம்ம பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, நம்ம வீட்டில் ரிசப்ஷன் நடந்தப்போ ரிசப்ஷனுக்கு நம்ம தானே இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, அது நம்ம வீடுடா, ஆனால் இங்கே நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கோம், கெஸ்ட்டாக வந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த வேலை செய்கிறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் செய்கிற இடம்தான் தப்புன்னு எனக்கு தோணுதுன்னு அங்கே சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. அடா என்ன மாப்பிள்ள, நீங்கள் உங்கள் தம்பிங்களை நாங்கள் என்ன கஷ்டப்படுத்துகிறோமா என்ன, அவங்களா விருப்பப்பட்டு இதை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்போது உங்கள் பொண்ணு நீலாவுக்கு நீங்கள் ரிசப்ஷன் விருப்பப்பட்டு பண்ணலையா அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு நீ சோழனை பார்த்து கேட்க, இல்லை மாமா, விருப்பப்பட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லா வேலையும் நீங்கள் தானே பண்ணணும், இப்படி வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தவங்களை இந்த வேலை பார்க்க சொல்லி நீங்கள் கம்பல் பண்ணக்கூடாதுல்ல, ஏன்பா தம்பிங்களா, நாங்கள் என்னமோ உங்களை வேணும்னே இந்த வேலையை வாங்குற மாதிரில உங்கள் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன், நீ அமைதியாக இருன்னு சொல்லிட்டு பாண்டியும் பல்லவனும் சோழனை பார்த்து சொல்ல, ஏய் முதல்ல நீங்கள் இங்கேருந்து போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வாங்க, இங்கே ரிசப்ஷனுக்கு நேரம் ஆகுதில்லன்னு சொல்லிட்டு தான் தம்பிங்க கிட்ட சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு மனோகரை பார்க்குறாங்க. உங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது, என்ன அவமானப்படுத்தணும், என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சி கடைசியில் மொக்க வாங்கி நிற்க போகிறது நீங்கள் மட்டும்தான்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆமாம், அண்ணன் எங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டே போகிறாங்க. சரி, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு அங்கே பாண்டியும் பல்லவனு கூப்பிட 2 பேரும் கூப்பிட்டு தான் அங்கே போகிறாங்க. அம்மா அண்ணன் எங்கடா, அண்ணனை பார்த்தீங்களேன்னு சொல்ல, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ முதல்ல இதெல்லாம் மாற்றிக்கிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழன்கிட்ட சொல்லிட்டு பாண்டி வெளியே போயிட்டு தான் அண்ணனை தேடுறாங்க. அவர் கிச்சனில் உட்காந்து திரும்பவும் நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்து பந்தி பரிமாறுற வேலைக்காக இலையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்ததும் இங்கே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க எங்கள் பாண்டிக்கு கோவம் தானே, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வான்னு அப்படின்னு சொல்லி, டேய் இல்லைடா அது வந்துன்னு சொல்லும்போது நீ வான்னு அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் செய்கிறாங்க. அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அந்த நேரத்தில் நீலாவும் வந்துடுறாங்க, சோழனும் வந்துடுறாங்க. ஃபோட்டோ ஷூட்டும் நடக்கவும் செய்தேன். அப்பா, ஒரு வழியாக நாம் நினச்சது போல் இவனுங்களை வச்சு செஞ்சாச்சு, இப்போ தான்ப்பா மனசுக்கு நிறைவாக இருக்குது, ஆனால் இதுவும் இன்னும் கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருக்குது, சாப்பிட்ட எச்சலையெல்லாம் எடுக்கணும்ல, அதுக்கு யாரை நம்ம அதோ நிற்கிறானே அப்போ அந்த அவனை எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, டேய் அந்த ஆளையெல்லாம் எடுக்க விட்டோன்னா நிலாவுக்கு கோவம் வந்தாலும் வந்துருண்டான்னு சொல்ல, அப்பா இதெல்லாம் தெரிஞ்ச நடக்க போகுது, அந்த ஆளை எடுத்து பார்த்தா இந்த எச்சல் எடுக்கிற ஆளை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அந்த தாசன் சொல்ல, அதை பார்த்துட்டு மனோகரும் சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. சம்மந்தி இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு அப்படின்னு அங்கே நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை சம்மந்தி, நம்ம வீட்டில் இப்போ ஆட்கள் யாரும் இல்லை, அதுவும் இல்லாமல் இங்கே வந்த பந்தி பரிமாற வந்தவங்க பந்தி மட்டும்தான் பரிமாறுவேன்னு சொல்லிட்டாங்க, சாப்பிட்ட இலையெல்லாம் எடுக்கணும், நீங்கள் கொஞ்சம் அதை கூட இருந்து பார்த்து கவனிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே நடேசன் அப்படியா, அந்த பந்தி பரிமாறிட்டு எச்சலை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ சம்மந்தி தப்பாலாம் நினச்சிக்காதீங்க, உங்ககிட்ட நான் இதெல்லாம் தப்பாலாம் எதுவும் சொல்லலை, இங்கே கூட இருந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும், இங்கே வர விஐபிஎஸ்லாம் நாங்கள் கவனிச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் சரிதான், எனக்கு எச்சல் எடுத்து பழக்கப்பட்ட நான் தான்,
எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் எந்த விசேஷமாக இருந்தாலும் நான் தான் எச்சலையெல்லாம் எடுப்பேன். ஏன் கூட இருந்து பரிமாறுவேன், காய்கறி வெட்டி கொடுப்பேன். பாதி வேலையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் செய்வோம். அதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட வேலை. இங்கேயும் வந்து அதே வேலையை பார்க்கணுமா என்ன? எங்கள் ஊரில் விஐபிஎஸ்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இங்கே பெரிய பெரிய விஐபியெல்லாம் வரதா நீங்கள் தானே சொன்னீங்க. நானும் அவங்கள பார்க்கணும். வேணா ஒன்று பண்ணலாம், நான் இங்கே நின்று அவங்களெல்லாம் வரவேற்கிறேன். உங்களுக்கு இது பழக்கப்பட்ட வேலை தானே, அது புதுசாக தெரியாத வேலை தானே. அதனால் நீங்கள் போயிட்டு அந்த வேலையை பாருங்கள் சம்மந்தி. நான் வர்ற விஐபி எல்லாரையும் வரவேற்று இங்கே உட்கார வைக்கிறேன், சரியானு சொல்லிட்டு நடேசன் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பட்டுன்னு பேச, அதுக்கு இங்கே மனோகரோ இங்கே சட்டுன்னு தாசை பார்க்குறாங்க. என்ன சம்மந்தி, நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன்னு உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? நம்ம வீட்டு விசேஷம் தானே, யார் எந்த வேலையை பார்த்தா என்ன? சம்மந்தி நேரம் ஆகுது, இப்படி இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? நீங்களும் உங்கள் பையனும் போங்க அப்படின்னு சொல்ல, இவனுங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்க தாசு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் என்ன என் பசங்களையும் பார்த்தா எப்படி தெரியுது? நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வந்ததுலேருந்து என் பசங்களை அப்படி இப்படின்னு வேலை வாங்கிட்டே இருக்கீங்க. போனா போச்சேன், நிலாவோட அப்பாவாச்சேன்னு தான் பொறுத்த அமைதியாக நிற்கிறேன். ஏன்னா உங்களை விட வசதி வாய்ப்பில் எதுவும் இல்லைன்னா எங்களுக்குன்னு எந்த விதமான சுயமரியாதையும் இருக்கக்கூடாதா? இந்த இடத்துல நான் இதெல்லாம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு காரணமே நிலா ஒரு பொண்ணுக்காக மட்டும்தான். இல்லைனா தூக்கி போட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நிலாவுக்காக பொறுத்து போனால் என்ன வேணாலும் சொல்லுவீங்க, நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்னொரு தடவை இங்கே இருக்க என் பசங்க கிட்ட ஏதாவது ஒரு வேலையை வாங்கி பாருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. வர்ற விஐபி முன்னாடி நானே கூட்டத்தை கூட்டி அசிங்கப்படுத்திட்டு போயிடுவேன். என்னை பற்றி உங்களுக்கு என்ன சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஊரில் வந்து கேட்டு பாருங்க, அப்போ தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவன் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன ஆளு தானே, கட்டின பொண்டாட்டியே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன ஆளு தானேயா நீ எல்லாம் அப்படின்னு சொல்ல, கட்டின பொண்டாட்டியே கொலை பண்ணுன்னு சொல்றியே தம்பி, அப்போது உன்னையெல்லாம் கத்தியால் குத்த எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு இங்கே நடேசன் டக்குன்னு கேட்க, மனோகர் உடனே என்ன மிரட்டுறீங்களா? விசேஷ வீடுன்னு நான் பொறுத்திருக்கேன்னு சொல்ல, அதே தான் நானும் சொல்கிறேன். விசேஷ வீடுன்றதுக்காக மட்டும்தான் பொறுத்து பொறுமையாக போகிறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? வீட்டுக்கு வந்து நைஸாக பேசி என் பசங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து சோழனை கடத்தி வச்சு இங்கே பிளாக்மெயில் பண்ண ஆளு தானே நீ. உங்ககிட்டலாம் நான் எந்த விதமான மரியாதையும் எதிர்பார்க்க மாட்டேன்னா அதுக்கான தகுதியான ஆளே நீ கிடையாது. சொல்லப்போனால் நான் உனக்கு மரியாதை கொடுக்குறதே பெரிய விஷயந்தான். நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துட்டு போ, ஆனால் ஒரு மனுஷனாக நல்ல மனப்பான்மையோடு இருக்கிற தகுதி உனக்கு துளி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, இதை கேட்ட உடனேயே இங்கே அந்த மனோகருக்கும் சரி அந்த தாசுக்கும் சரி பயங்கர கோபம் வருது. இங்கே என்ன பேசுறது என்ன பண்ணுறது தெரியாம, சம்மந்தி என்ன சம்மந்தி, அங்கே இலையெடுக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? போய் முதல்ல அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லும்போதே நிலா வந்துடுறாங்க. என்ன அங்கிள் என்னாச்சு, வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லைப்பா நிலா, உங்கள் அப்பாவும் அண்ணனும் இலையெடுக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் இங்கே இலையெல்லாம் எதுக்கு, நாமளே சேர்ந்து எடுத்தலான்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அங்கிள் அதை அப்பாவும் அண்ணனும் பார்த்துப்பாங்க, நீங்கள் வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா தன்னுடைய நடேசனை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் வேற வந்தவங்களெல்லாம் அனுப்பி விட்டேனேப்பா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தாசு சொல்ல, வந்து தொலை, இங்கே வேற ஆளுன்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இலை எடுக்கிறதுக்காக அங்கே போய் நிற்கிறத பார்த்ததும் இங்கே சோழன் பல்லவன் பாண்டியன் 3 பேருக்கும் சந்தோஷமாயிடுது. என்ன சொந்த வீட்டிலே இலை எடுக்கிறீங்க, இதெல்லாம் செய்யணும் அங்கிள், செய்கிறதுனால என்ன கௌரவ குறைச்சல் ஆகிட்ட போகுது, இதெல்லாம் நாங்களும் செஞ்சவங்க தான், ஆனால் உங்களுக்கு இது புதுசு இல்லை, அதனால் கொஞ்சம் அவமானம் மாதிரி தான் இருக்கும். வேற மற்றவங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சா இப்படி தான் நடக்கும். எங்கள் அப்பா சாதாரணவர் இல்லை, அவர் பேசினதெல்லாம் நாங்களும் கேட்டுட்டு தான் இருந்தோம். பசங்களுக்கு ஒன்றுனா அப்படி தான் துடிச்சு போவாருன்னு சோழனும் சொல்ல, இதை கேட்டு பல்லவனும் பாண்டியனும் சிரிச்சிட்டு நிற்க, இவருக்கெல்லாம் இப்போ தான் என் மனசுக்கும் நிறைவாக இருக்குன்னு பல்லவனும் பாண்டியனும் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இலை எடுக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் செய்கிறாங்க.